குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ரிக்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டிசைன். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மெட்ரிக்ஸ் ஃபார் ரெக்யர்மெண்ட்ஸ் மாடல் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே 5th யூனிட்டில் 2வது சாப்டராக வரக்கூடிய ப்ராடக்ட் மெட்ரிக்ஸ். ஸோ அதில் வரக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இதில் 2வது டாப்பிக்காக என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெட்ரிக்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டிசைன். ஸோ பொதுவாக ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்லேயுமே அதனுடைய சக்ஸஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா சாஃப்ட்வேர் டிசைனினுடைய குவாலிட்டி இல்லை அதனுடைய எஃபெக்டிவ்னஸை பொறுத்து தான் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டினுடைய சக்ஸஸே இருக்குது. ஸோ பொதுவாக நம்ம இந்த சாஃப்ட்வேர் மெட்ரிக்ஸ் அப்படின்றது டெவலப் பண்ணியே ஆகணும். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அது சம் மீனிங்ஃபுல் இண்டிகேட்டர்ஸை டெரைவ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ மீனிங்ஃபுல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றப்ப நம்ம யூசர் என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைகள்லாம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றதுக்கு உண்டான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த சாஃப்ட்வேர் மெட்ரிக்ஸ். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம டெவலப் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டிசைனில் நிறைய ஸோ அதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 4 மெட்ரிக்ஸ் இருக்குது. ஆர்கிடெக்சரல் டிசைன் மெட்ரிக்ஸ், காம்போனண்ட் லெவல் டிசைன் மெட்ரிக்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் மெட்ரிக்ஸ், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் மெட்ரிக்ஸ். ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த காம்ப்ளெக்சிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் டிசைன். ஸோ சாஃப்ட்வேர் டிசைனுடைய தரத்தையும் அதனுடைய காம்ப்ளெக்சிட்டியையும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கிடெக்சரல் டிசைன் மெட்ரிக்ஸ். ஸோ ஆர்கிடெக்சரல் டிசைன் மெட்ரிக்ஸ் அப்படின்றப்ப இட் மெயின்லி ஃபோக்கஸஸ், இது எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸினுடைய எஃபெக்டிவ்னஸ், அதாவது செயல்திறனையும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் டிசைன் மெட்ரிக்ஸ். ஸோ அதில் மொத்தம் 3 வகையான மெஷர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி, இன்னொன்று டேட்டா காம்ப்ளெக்சிட்டி, இன்னொன்று சிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றத நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெஷரில் எஸ்ஜே. ஸோ எஸ்ஜே அப்படின்றது ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி. அதை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா எஃப் அவுட் ஆஃப் ஜே. ஸோ எஃப் அவுட் ஆஃப் ஜே அப்படின்றப்ப ஃபேன் அவுட் ஆஃப் மாடியூல். அந்த ஜே அப்படின்ற மாடியூலுக்கு கீழே அதனுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய சபார்டினேட் மாடியூல்ஸ் எல்லாத்தையும் குறிக்கிறதா இந்த எஸ்ஜே. ஸோ ஃபேன் அவுட் ஆஃப் ஜே அப்படின்றப்ப சபார்டினேட், அதாவது மாடியூல் ஜேக்கு அண்டர் த கண்ட்ரோலில் வரக்கூடிய எல்லா மாடியூல்ஸையும் குறிக்கிறதா இந்த ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது ஒரு மெஷர். ஸோ இந்த மெஷரை வச்சு நம்ம வேறு என்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னா டேட்டா காம்ப்ளெக்சிட்டியை மெஷர் பண்ணலாம். ஸோ டேட்டா காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா மெஷர் அப்படின்னா டிஜே இஸ் ஈக்குவல் டு விஜே டிவைடட் பை எஃப் அவுட் ஆஃப் ஜே ப்ளஸ் 1. ஸோ எஃப் அவுட் ஆஃப் ஜே அப்படின்றது ஏற்கனவே பார்த்துட்டோம், ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்சிட்டி. அதனுடைய ப்ளஸ் ஆட் பண்ணி அதை எதை டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா விஜே. ஸோ விஜே அப்படின்றப்ப அது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸ் பாஸ்ட் டு அண்ட் ஃப்ரம் மாடியூல் ஜே. மாடியூல் ஜேக்கு உள்ளே போகக்கூடிய இன்புட்ஸும் அதிலிருந்து நமக்கு வெளியே வரக்கூடிய வேரியபிள்ஸும். ஸோ இதனுடைய கவுண்ட்டு தான் என்ன அப்படின்னா விஜே. ஸோ இதை வச்சு நம்ம இந்த மெஷரை கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா டேட்டா காம்ப்ளெக்சிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மூணாவதாக என்ன சொன்னோம் அப்படின்னா சிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ சிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா ஆடிங் ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டேட்டா காம்ப்ளெக்சிட்டி. இதனுடைய ரிசல்ட்டு தான் என்ன அப்படின்னா சிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்சிட்டியும் டேட்டா காம்ப்ளெக்சிட்டியும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமோட காம்ப்ளெக்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும்.
இது ஃப்யூச்சரில் எதை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா இன்டகிரேஷன் அண்ட் டெஸ்டிங் எஃபோர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 மெஷர்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டியை மெஷர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஆர்கிடெக்சரல் டிசைன் மெட்ரிக்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து என்ன மெட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ரிக்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன், அதாவது ஊடு மெட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு நிறைய கிளாஸஸ் வரும், கிளாஸஸ்க்கு இடையில் ரிலேஷன்ஸ் வரும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மெட்ரிக்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மெட்ரிக்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு மொத்தம் 9 டிஸ்டிங்ஸ் அண்ட் மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இதை டெவலப் பண்ணுறதுக்கு மொத்தம் 9 டிஸ்டிங்ஸ் அண்ட் மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து காம்ப்ளெக்சிட்டி. காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றப்ப கிளாஸஸுக்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து இந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நிறைய கிளாஸஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னாலே நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸஸுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து இந்த காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதுக்கு அடுத்த ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா கப்ளிங். கப்ளிங் அப்படின்றப்ப நிறைய மாடியூல்ஸ் இருக்கும், எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபிசிக்கல் கனெக்ஷனை சொல்கிறது தான் வந்து இந்த கப்ளிங். ஸோ இதிலே வந்து இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா கொகிஷன். கொகிஷன் அப்படின்றப்ப ஒரே எலமெண்ட் ஆர் ஒரே மாடியூல்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் வந்து கொகிஷன். கப்ளிங்கிறது வேறு மாடியூல்ஸ்க்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப். கொகிஷன் அப்படின்றது ஒரே மாடியூல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் வந்து கொகிஷன். அடுத்து சஃபிஷியன்சி அப்படின்றப்ப எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்குதா அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ்னஸ். ப்ரிமிட்டிவ்னஸ் அப்படின்றப்ப அட்டாமிக், அதாவது ஒவ்வொரு நம்ம மாடியூல்ஸாக பிரித்து ஒவ்வொரு மாடியூல்ஸுக்கும் தனிப்பட்ட முறையில் அதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அதுக்குன்னு சுதந்திரம் கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய ஒவ்வொரு பார்ட்டையுமே வந்து டிகிரி வைகேட் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ரிமிட்டிவ்னஸ். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டி அப்படின்றப்ப மோர் தேன் 1 கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதுக்கு இடையில் உள்ள சிமிலாரிட்டிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணும். சிமிலாரிட்டிஸ் அப்படின்றப்ப ஸ்ட்ரக்சரில் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸில் இருக்கலாம், பிஹேவியர்ஸில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பர்பஸில் கூட சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம். அதை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாலட்டைலிட்டி. வாலட்டைலிட்டி அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சேஞ்சஸ். ஸோ வூட் டிசைனில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த வாலட்டைலிட்டி மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து சைஸ். ஸோ சைஸ் அப்படின்றப்ப நம்ம பாப்புலேஷன், வால்யூம், லென்த்து, ஃபங்க்ஷனாலிட்டி, ஸோ இதை வந்து நம்ம 4 டிஃப்ரெண்ட் வியூஸாக வந்து நம்ம இந்த சைஸை சொல்லலாம். ஸோ பாப்புலேஷன் அப்படின்றப்ப நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து இருக்கிறது, அந்த சைஸ் வந்து பாப்புலேஷன் சொல்லலாம். ஸோ கிளாஸஸாக இருக்கலாம், இடையில் உள்ள ஆப்ரேஷன்ஸ், ஸோ இதனுடைய கவுண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறது இந்த பாப்புலேஷன் சொல்லக்கூடிய சைஸ். வால்யூம் அப்படின்றப்ப வால்யூம்னா டைம், அக்கார்டிங் டு த டைம் எந்த அளவுக்கு டைனமிக்காக அது வந்து ரன் ஆகுது அப்படின்றத பொறுத்து அந்த வால்யூம் அப்படின்ற சைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி லென்த் அப்படின்றப்ப நிறையா கிளாஸஸ் ஹையராரிக்கலாக இருக்கும். ஸோ நிறையா டிசைன்ஸ் இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ அதனுடைய டெப்த்து வந்து, அதாவது டாப் டு பாட்டம் வரைக்கும் உள்ள டெப்த்தை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் வந்து இந்த லென்த்துன்னு சொல்லக்கூடிய மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கடுத்து ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றப்ப இட் இண்டிகேட்ஸ் த வேல்யூ ரெண்டட் டு த யூசர் பை த அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ளிகேஷன். இட் இண்டிகேட்ஸ் த வேல்யூ, யூசரனுடைய வேல்யூஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், ஒவ்வொரு கிளாஸஸுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். அதை இண்டிகேட் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லக்கூடிய சைஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம், 2 விதமான மெட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். எதனுடைய மெட்ரிக்ஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் டிசைனினுடைய மெட்ரிக்ஸ். ஸோ அடுத்த கிளாஸில் வேறு அடுத்த மெட்ரிக்ஸை பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.